வணக்கம். நான் இதுக்கு முந்தைய ஒரு காணொலி போட்டிருந்தேன். முதல்வர் ஆகிறார் சீமான் அப்படின்னு சொல்லி, அதாவது காரைக்குடி தொகுதியில வாக்கேந்திரத்துல முதல் பேரா சீமான் பேர் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருந்தேன். ஆனா இப்போ அந்த பட்டியல் வெளியான பிறகு பார்த்தா சீமான் பெயர் வந்து வாக்கேந்திரத்துல 2வது இடத்துல தான் இருக்கு. அப்ப நான் தப்பா சொல்லிட்டேன்னா, எதுவும் தவறுதலா சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டாங்க. நான் தப்பாவும் சொல்லல, தவறுதலாவும் சொல்லல. நான் சொன்னது சரிதான். ஆனா தப்பு வேற எங்கேயோ நடந்திருக்கு. அதனாலதான் முதல் இடத்துல இருக்க வேண்டிய சீமான் பெயர் 2வது இடத்துக்கு போயிருக்கு. அது பத்தி விளக்குறது தான் இந்த ஒரு காணொலி. என்ன நடந்திருக்குன்னா, 3 அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. அதாவது ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று பகுஜன் சமாஜ் கட்சி. 3 கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேட்பாளர்கள். அதுல வந்து அகர வரிசைப்படி பார்க்கும்போது, அதாவது உயிரெழுத்துக்கள் மத எழுத்துக்கள்னும், உயிரெழுத்துக்கள் முடிஞ்ச பிறகு மெய் எழுத்துக்கள்ல கா வரிசை, சா வரிசை, டா வரிசை இப்படிதான் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது கா வரிசையில யாரும் இல்லை, சா வரிசையில சீமான் அதான் முதல் பேரா வரணும். அடுத்தது மா வரிசையில வரக்கூடிய மாங்குடி பெயர் 2வது, ர அப்படிங்கிற இடத்துல வர்ற ரஞ்சித் குமார் பெயர் 3வது இடத்துக்கு இருந்திருக்கணும். அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் பெயர் 3வது இடத்துல தான் இருந்திருக்கணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை சகிச்சிக்க முடியாத சில சதிகாரர்கள் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, தேர்தல் கமிஷன் உடந்தையோட சேர்ந்து, கண்டிப்பா தேர்தல் கமிஷன் உடந்தை இல்லாமல் இதை செஞ்சிருக்க முடியாது, என்ன பண்ணிருக்காங்க, ரஞ்சித் குமார் அப்படிங்கிற பேரோட முன்னாடி ஒரு இ எழுத்த ஒட்ட வச்சுக்கிட்டாங்க. இரஞ்சித் குமார் ஆக்கி அதன் மூலமா அகர வரிசைப்படி அவர் தான் முதல் பேர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேரை முதல் இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ சரிதான தமிழ்ல வந்து ரா அப்படிங்கிற ரகர வரிசை எழுத்துக்களுக்கு முன்னாடி இ சேர்த்து எழுதுறது சரிதானே அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சில பேர் நினைக்கலாம். ஆனா அது வந்து எப்பயும் இருக்கணும். அவர் பேர் வந்து ஆதார் கார்டு முதல் கொண்டு அபிடவிட்ல எல்லாத்துலயும் இருந்திருந்தா பரவாயில்ல. அவர் பேர் வந்து எல்லாத்துலயுமே ரஞ்சித் குமார் அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா நம்ம அபிடவிட்டை பார்க்க முடியுது. அபிடவிட்ல அவர் பேர் வந்து இ இல்லாம வெறும் ரஞ்சித் குமார் அப்படின்னு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருடைய பேர் வந்து கண்டிப்பாக 3வது இடத்துக்கு தான் போயிருக்கணும். அபிடவிட்ல இல்லாத மாதிரி இவங்க பேரை வந்து வாக்கு எந்திரத்துல ஈ சேர்த்து இரஞ்சித் குமார்னு ஆக்கியிருக்காங்க. ஆக்கி அதன் மூலமா அந்த சதி மூலமா அவர் பேர் கட்சி வேட்பாளர் யானை சின்னத்தை முதல் இடத்துக்கு கொண்டு வந்து சீமான 2வது இடத்துக்கு இறக்கிட்டு மாங்குடி 3வது இடத்துக்கு இறங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது போன்ற சதி செயல்கள்லாம் என்னதான் நீங்க செஞ்சாலும் எரியிற பெரு நெருப்ப வக்கீல போட்டு அணைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான முயற்சியாக தான் இருக்குமே தவிர, சீமான் அவர்களுடைய வெற்றி வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் உறுதியாக அமையும். மே 4ஆம் தேதி அதை நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி.